கலாச்சாரத்தில் எழுதிய நிர்வாகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, அடியின் நிலையிலிருந்து நம்மை விடுவித்து நமது உரிமை வாழை அளித்துள்ளார். அதில் நிலைத்தவர்கள் மீண்டும் அழகின் கருத்துக்கு எனும் நுகர்வுகள் ஏற்றுக்கொள்ளாதீர்கள். பவுலாகிய நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் விருத்த சேதனம் செய்து கொண்டதால் கிறிஸ்துவால் உங்களுக்கு பயனும் இல்லை. விருத்த சேதனம் செய்து கொள்ளும் ஒவ்வொருவருக்கும் திருச்சட்டம் முழுவதையும் கடைபிடிக்க கடமை உண்டு என்பதை நான் மீண்டும் வற்புறுத்தி கூறுகிறேன். திருச்சட்டம் சார்ந்த செயல்களால் இறைவனுக்கு ஏற்புடையவராக நிகழும் நீங்கள் கிறிஸ்துவுடன் உருவாக்கி போய் விட்டீர்கள், அருளை இழந்துவிட்டீர்கள். ஆனால் நாம் தூய ஆவின் துணையால் நம்பிக்கை வழியாக இறைவனுக்கு ஏற்புடையவர் ஆக்கப்படுவோம் என்னும் எதிர்நோக்கு நிறைவேறும் என ஆவலோடு காத்திருக்கிறோம். கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து வாழ்வோம். விருத்த சேதனம் செய்து கொண்டாலும் செய்து கொள்ளாவிட்டாலும் அவருக்கு பயனும் இல்லை, எப்பயனும் இல்லை. அன்பின் வழியாய் செயலாற்றும் நம்பிக்கை ஒன்றே இன்றியமையானது. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல் பதில். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும். ஆண்டவரே, உமது பேரன்பு எனக்கு கிடைக்கச் செய்யும். உமது வாக்குறுதியின்படி நீர் என்னை மீட்பீராக. என் வாயிலிருந்து உண்மையின் சொற்கள் நீங்கவிடாதேயும். ஏனெனில் உமது நீதி நெறிகள் மீது நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். பதில். உமது திருச்சட்டத்தை நான் எப்போதும் கடைபிடிப்பேன், என்றென்றும் எக்காலமும் அதை பின்பற்றுவேன். உன் நியமங்களை நான் நாடியுள்ளதால் கடந்த பாதையில் தடையின்றி நான் நடப்பேன். பதில். உம் கட்டளைகளில் நான் மகிழ்ச்சியடைகிறேன், அவற்றை பெரிதும் விரும்புகிறேன். நான் விரும்பும் உன் கட்டளைகளை நோக்கி என் கைகளை எழுப்புகிறேன். உன் விதிமுறைகளை பற்றி நான் சிந்திப்பேன். பதில். அக்காலத்தில் இயேசு பேசிக் கொண்டிருந்த போது பரிசேயர் ஒருவர்
தம்மோடு உணவு அருந்தும்படி அவரை ஏற்றுக்கொண்டார். அவருக்கு போய் வந்து அமர்ந்தார். உணவு அருந்தும் அவர் கை வலுவானதை கண்டு பரிசீலை ஏற்படைந்தார். ஆண்டவர் அவரை நோக்கி கூறியது, பரிசீலே, நீங்கள் பின்னத்தையும் தட்டையும் வெளிப்புறத்தை தூய்மையாக்குகிறீர்கள், ஆனால் உங்களுக்கு உள்ளே கொள்ளையும் தீமையும் நிறைந்திருக்கின்றன. அறிவீர்களே, வெளிப்புறத்தை உண்டாக்கியவரை உட்புறத்தையும் உண்டாக்கினார்களா? உட்புறத்தில் உள்ளவரை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்து தூய்மையாக இருக்கும். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே Praise Lord, praise Lord, praise Lord. இயேசுவே புகழ், இயேசுவே நன்றி, இயேசுவே மகிமை, இயேசுவே ஆராதனை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரியே வாழ்க, மரியே வாழ்க. கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளே, மனிதனுடைய இதயம் என்பது அன்பு, கருணை, இரக்கம், உணர்வு, நம்பிக்கை இத்தகைய நன்மை தரங்களால் நிறைந்த உள்ளமாக இதயமாக இருக்கிறது. அதே வேளையிலே அந்த இதயம் என்பது கோபம், வெறுப்பு, பொறாமை, லஞ்சம், பழி சொல்லுதல், போட்டிகள், பொறாமைகள், இந்த உணர்ச்சிகளை அடையாளமாக இருக்கிறது. அந்த இதயம் என்பது அன்பின் அடையாளமாகத்தான். இதயம் என்பது ஒரு மனிதனுடைய ஒரு வாழ்வினுடைய மையமாக இருப்பதாகத்தான் இதை வார்த்தையை பழைய காலங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இதயம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை எடுத்து காட்டுகிறதாக இருக்கிறது. அது ஒரு மனிதன் எப்படிப்பட்ட இதயத்தோடு இருக்கிறான், அவன் இதயத்தை எடுத்து காட்டுகின்ற கண்ணாடி அவனது வாழ்க்கை முறை என்று நாம் விவிலியத்திலே வாசிக்கிறோம். நீதிமொழிகள் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். நீரில் ஒருவர் தம் முகத்தை காண்பார், அதுபோல தம் உள்ளத்தில் ஒருவர் தம்மை காண்பார். ஆக ஒரு மனிதனுடைய உள்ளம் எப்படிப்பட்டது, ஒரு மனிதனுடைய இதயம் எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவனுடைய செயல்களை வைத்துத்தான் அவனுடைய உள்ளம் அன்புக்குரியதா, கருணை இருக்கிறதா, இரக்கம் இருக்கிறதா, அல்லது வெறுப்பு, லஞ்சம், பொறாமை, போட்டிகள், கோபம் இவை இருக்கிறதா என்பதை நாம் கண்டுகொள்ள முடியும். எரேமியா புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களை வாசிக்கிறோம். இதயமே அனைத்தும் வஞ்சகம் இருக்கிறது, இதயமே அனைத்தும் வஞ்சகம் இருக்கிறது, அதனை நலமாக முடியாது. ஆனால் அதை யார் புரிந்து கொள்வார்கள்? ஆண்டவர் சொல்கிறார், ஆண்டவராகிய நானே உன் இதயத்தின் உள்ளத்தின் சிந்தனைகளை ஆணையிடுகிற தேவனாக இருக்கிறேன். உன் உள்ளுணர்வுகளை சோதித்து அறிகிறவர், ஒவ்வொருவரின் வழிகளுக்கும் செயல்களுக்கும் விளைவுக்கும் ஏற்றவாறு நடத்துபவர். ஆக இதயம் என்பது நாம் எல்லோரும் அது அன்பின் அடையாளமாகத்தான் நாம் அதை எப்பொழுதுமே வைத்திருக்கிறோம். அன்பு என்றால் இதயம், இதயம் என்றால் அன்பு. எனவே இந்த இதயத்தை நாம் மனிதர்கள் எதற்காக பயன்படுத்துகிறோம்? அன்பின் அடையாளமாக, அல்லது கருணையின் அடையாளமாக, அல்லது இரக்கத்தின் அடையாளமாக நாம் வைத்திருக்கிறோம். நான் நிறைவாக சொல்கிறது, இதயத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள், இதயத்தை கவனமாக பாதுகாத்துக் கொள். நீதிமொழிகள் 4:23 வாசிக்கிறோம், விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை அனைத்தும் உன் வாழ்க்கையின் போக்கிலே உறுதி செய்யும். உன் வாழ்க்கை நன்மையாக, தீமையாக, அல்லது வளர்ச்சிக்கோ தோல்விக்கோ இட்டு செல்லும் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற எண்ணங்கள், உன் இதயத்தின் சிந்தனைகள். எதனால் சொல்கிறார்? விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். என் இதயத்திலே என்ன நடக்கிறது, எனக்குள்ளே என்ன மாற்றங்கள் ஏற்படுகிறது? ஆகவே விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய். ஏனென்றால் அந்த இதயத்திலிருந்து பிறக்கின்ற அனைத்தும் உனது வாழ்க்கையின் போக்கே மாற்றிவிடும். நீ நல்லவராக, தீயவனாக இருப்பதும், வளர்ந்து கொண்டு போவதும், அல்லது தோல்வி இருப்பதும், அல்லது தாழ்ச்சி அடைவதும் உனது இதயத்தை பொறுத்திருந்தான். உனது இதயம் தான் உனது உடலுடைய நன்மை தீமையை தீர்மானிக்கிறது. உனது நலமான வாழ்வையும் நோயான வாழ்வையும் தீர்மானிப்பது கூட உள்ளதான். எனவேதான் நீதிமொழிகள் புத்தகத்தை வாசிக்கிறோம். முக வாட்டமுள்ள அந்த முகம் ஒரு மனிதனை சுக
ஒரு மனிதனை நோயாளியாக்கும். ஆக என் இதயம் துக்கமாக இருக்கின்ற பொழுது நான் எனது உடலாளர்களை நான் நோயாளியாக மாறிவிடுகிறேன். ஆக இந்த இதயம் என்பது இறைவனுடைய அன்பின் உருவமாக மனிதனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த இதயத்தை மனிதன் அவனுடைய சிந்தனையினால் அதிலிருந்து அவன் பாவத்திற்குரியவனாய் மாறி போனான். என்ன தொடர்ந்து ஒரு 6வது வருஷத்துல ஆண்டவருடைய இதயம் மனிதனை மண்ணுலகில் படைத்ததற்காக வருந்தியது என்று வாசிக்கிறோம். ஆண்டவர் மனிதனை மண்ணுலகிலே படைத்ததற்காக அவர் உள்ளம் உயரப்பட்டது. இறைச்சல் 29வது திருவசனத்திலே நாம் வாசிக்கிறோம். மக்கள் எல்லோரும் என்றென்றைக்கு நலமாய் இருக்கும்படி என்னாலும் எனக்கு அஞ்சி நடந்து என் கட்டளை அனைத்தையும் கடைபிடிக்கும் உள்ளம் மிகப்பெரிய சிறந்தது. அப்படி என்றால் இறைவனின் கட்டளையை கடைபிடிக்கின்ற உள்ளம்தான் நேர்மையானதாக இருக்கும். இறைவனுடைய கட்டளையை கடைபிடிக்கின்ற அந்த உள்ளம்தான் தூய்மையானதாக இருக்கும். என்ன தமிழ் சொல்லுவார் திருப்பாடல் 119 நான் பாவம் செய்யாதவாறு உனது வாக்கை என் இதயத்திலே இருத்தியுள்ளேன். நான் பாவம் செய்யாதவாறு உமது வார்த்தையை என் இதயத்திலே நான் இருத்தியிருக்கிறேன். ஆக கடவுளுடைய வார்த்தை என் இதயத்தில் இருக்கின்ற பொழுது நான் பாவத்தில் விடுதலை பெறுகிறவனாக இருக்கிறேன். 1 சாமுவேல் 18வது வசனத்திலே இது இதயம் என்பது அன்பின் உறவுடையதாக காட்டப்படுகிறது. தாவீது சவுலுக்கு பேசியிருந்ததாக சவுலின் மகன் யோனத்தானின் உள்ளம் தாவீதின் உள்ளத்தோடு ஒன்றுபட்டது. யோனத்தான் அவரை உயிரென கருதி அவர் மீது என்றென்றும் அன்பு கொண்டிருந்தார். ஆக இந்த இதயம் என்பது அன்பு செலுத்துவதற்காக, மனிதனுக்கு கருணை செலுத்துவதற்காக, மனிதன் மீது இரக்கம் கொள்வதற்காக இறைவன் நமக்கு இந்த இதயத்தை கொடுத்தார். 2 சாமுவேல் 22வது வசனத்தை நாம் வாசிக்கிறோம். இந்த இடத்திலே வாழ்வோருக்கும் இந்த இடத்திலே உள்ளவர்களுக்கும் எதிராக செயல்படுகின்ற பொழுது நமது உள்ளம் தீமையின் மனிதத்தின் அடையாளமாக இருக்கிறது என்றால் அரசன் யோசியா இந்த வார்த்தைகளை உருவாக்கிறார். இதோ கடவுளுடைய வார்த்தையை கட்டளையை நான் கண்டபோது எனது உள்ளம் கலங்கி துயருற்றது. மனிதர்கள் அதை கண்டுகொள்ளாமல் இருப்பதை பார்த்து எனது உள்ளம் வேதனைக்குள்ளானது என்று அவர் சொல்வார். ஆகவே இந்த இதயம் என்பது இறைவனுடைய கட்டளைகளின் படி வாழவும் அவருடைய அந்த சிந்தனைகளை உள்ளத்தில் இருத்தி வாழுமாக இது இதயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பாடல் 14 தாவீது சொல்வார் என் இதயம் அகமகிழ்கிறது, என் உள்ளம் விரும்புகிறது, என் உடலும் பாதுகாப்பு வைத்திருக்கிறது. ஏனென்றால் நான் உன் கட்டளையை கருத்து இருக்கிறேன், உன் கட்டளையை கருத்து இருக்கிறேன். ஆக இந்த இதயம் அன்பின் ஏக்கத்தின் அடையாளமாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறார் 31 என் மகனே இஸ்ராயேலே எப்ராயிமே இது உனக்காக என் உள்ளம் ஏங்கி தவிக்கிறது. எனக்காக உன் உள்ளம் ஏங்கி தவிக்கிறது. ஆக இல்லத்திலே இந்த உள்ளத்திலே இந்த இதயத்திலே தீமைகள் உள்ளே புகுகின்ற பொழுதுதான் அது மனிதனை தீட்டுப்படுத்துகிறது. ஆக மனிதனுடைய உணவுகள் மூலம் தீட்டுப்படுத்தாது. பல நேரங்களிலே பல கேள்விகளை நமக்கு வேண்டாம். இந்த உணவு சாப்பிடாம இந்த உணவு சாப்பிடக்கூடாதா, அல்லது இந்த கறி சாப்பிடாம கறி சாப்பிடக்கூடாதா, இந்த நான்வெஜ் சாப்பிடாம சாப்பிடக்கூடாதா, இது சாப்பிட்டா தீங்கலவா, இதை பயிர் அப்படின்னு சொல்லியிருக்கேன், இதை எப்படி சொல்லியிருக்கிறது என்றெல்லாம் இந்த உணவுகளை பற்றி பல்வேறு விதமான கேள்விகள், சிந்தனைகள், சந்தேகங்கள் நாம் கூட பல நேரங்களிலே ஒரு சில உணவுகளை உண்பவரை பார்த்து நாம் கேவலமாக பார்க்கிறோம். அந்த வாழ்க்கையை நாம் கூட ஒரு சில உணவுகளை நாம் கூட தவிர்க்கவில்லை. இந்த கரியா நம்ம சாப்பிட மாட்டோம், நம்ம கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவர்கள் இந்த கரியா அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதெல்லாம் இல்லை. உணவுகள் ஒரு மனிதனை தீர்ப்புப்படுத்தாது. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்கிறார், உனது உணவு முறை உனது வாழ்க்கையை தீர்ப்புப்படுத்தாது. ஆனால் உனது உள்ளத்தில் இருக்கின்றவைதான் தீர்ப்புப்படுத்தும். வெளியிலிருந்து உள்ளே போவவை வெளியே வந்துவிடும். ஆனால் உள்ளிருந்து வெளியே வருவவை ஒரு மனிதனை தீர்ப்புப்படுத்தும். ஏனென்றால் உள்ளிருந்து வருவதுதான் ஒரு மனிதனை நான் கோபப்படுறேன்னா எனக்கு உள்ளத்துக்குள்ள கோபம்
அது உள்ளிருப்பவை வெளியே வருகிற பொழுது அது என்னை தீர்க்கப்படுகிறது, பிறரை தீர்க்கப்படுகிறது. இதயம், இந்த இதயம் தூய்மையானதாக இருக்க வேண்டும். அந்த இதயத்திலே இறைவனை இருத்தி வைக்க வேண்டும். அந்த இதயத்திலே கடவுளின் கட்டளை இருத்தி வைக்க வேண்டும். எனவே அன்னை மரியாதை பற்றி இறை வார்த்தை சொல்லுகின்ற பொழுது 3 காரியங்களை அடிக்கடி சொல்லும். லூக்கா எழுதிய வாசகம், அன்னை மரியாள் இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் தன் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டு வந்தார். ஆக அவருடைய உள்ளத்தில் இருந்தது கடவுளுடைய நிகழ்ச்சிகள், இயேசு கிறிஸ்துவை பற்றிய அவருடைய பிறப்பின் அறிவிப்பு, அவருடைய பிறப்பின் நிகழ்ச்சிகள், அவருடைய வாழ்க்கை நிகழ்ச்சிகள், அவர் வாழ்கின்ற முறை, இவரை பற்றி, இயேசுவின் வாழ்க்கையை பற்றி உள்ளத்திலே சிந்தித்துக் கொண்டிருந்தார். அதனால தான் அன்னை மரியாள் தூய்மையின் அடையாளமாய், தூய்மையின் முன்மாதிரியாய், புனிதர்களுக்கெல்லாம் மேலான தாயாக அழைக்கிறார்கள். தூய்மையின் பிறப்பிடம், தூய்மையின் இருப்பிடம், தூய்மையின் மொத்த உருவமாக அன்னை மரியாதை இருக்கிறார்கள். சாலமோனின் நாம் 1:5 வாசிக்கிறோம். உன் உள்ளத்தை நீ பயிற்சி, உடலை அல்ல, நம்ம உடலுக்கு எக்ஸசைஸ் பண்றோம். யாராவது உள்ளத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணிக்கிறோமா? இறைவார்த்தை சொல்கிறது, உன் உள்ளத்தை பயிற்சி. எஜுகேட் யுவர் ஹார்ட், எஜுகேட் யுவர் ஹார்ட். உன் உள்ளத்தை நீ பயிற்சி என்றால் உன் உள்ளம் இறைவனை விட்டு விலகாமல் இருப்பதாக, அவன் கட்டளைகளை விட்டு ஒருபோதும் அது விடையை விடாமல் இருப்பதாக. எனவே நீ உன் உள்ளத்தை பயிற்சிக்கு அழைக்கப்படுகிறாய். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம் உள்ளத்தின் சிந்தனைகளை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் சொல்கிறார் மத்தேயு நற்செய்தியிலே 15-18 வசனங்களிலே, இதோ மனிதனுக்குள் இருக்கின்ற கொலை, விபச்சாரம், பணத்தடை, களவு, பொய்ச்சான்று, பழிமுறை, தீமை செய்யக்கூடிய எண்ணம், இவைகள் ஒரு மனிதனை தீட்டுப்படுத்தும். ஆனால் புனிதனாக இருப்பது வெளியின் அடையாளங்கள் அல்ல, வெளி அடையாளங்கள் அல்ல, என் உள்ளின் அடையாளங்கள். உள்ளத்தை தூய்மைப்படுத்துவோம். தாவீது ஜெபிப்பதை போல இந்த 4 ஜெபமும் நமக்கு ஜெபமாக இருக்கட்டும். திருப்பாடல் 51:10 அவர் சொல்கிறார், தூயோர் உள்ளத்தை இறைவா நீ எண்ணத்தை உருவாக்கும், தூயோர் உள்ளத்தை இறைவா எண்ணத்தை உருவாக்கும் என்ற ஒற்றை ஜெபத்தை இந்த நாள் முழுவதும் ஜெபிப்போம். ஆண்டவரே, என் இதயம் இதை இரக்கத்தின் அன்பின் இதயமாக இருக்கட்டும், உமது வார்த்தைகளை கட்டளைகளை கடைபிடிக்கிற இதயமாக இருக்கட்டும், தூய இதயமாக இருக்கட்டும். இறைவா, இது 35 வாசனை போல இதோ உனது கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனிவுள்ள இதயத்தை நான் வந்து தருவேன். எனவே கனிவுள்ள இதயம் கேட்போம், தூய்மையுள்ள இதயம் கேட்போம். இதயத்தில் நல்ல சிந்தனைகளை நாம் ஊற்றுவிப்போம், இதயத்திலே இறைவனுக்கு இடம் கொடுப்போம். அப்பொழுது நமது வாழ்க்கை தூய்மையாக இருக்கும், நமது செயல்கள் நல்லவையாக இருக்கும், நமது வாழ்க்கை முறை வளர்ச்சி அடையும். எனவே இந்த ஒரு அபிஷேகத்தை கேட்டு இந்த நாளிலே நாம் ஜெபிப்போம். நமது உள்ளங்கள் தூய்மை வரட்டும், நம்ம வாழ்க்கை பிறருக்கு பயன்படட்டும். ஆமென். Amen.
ஆண்டவரே, நாங்கள் ஒப்புக்கொள்ளும் இவளை காணிக்கைகளுடன் நம்பிக்கையாளரை வேண்டுதலையும் ஏற்றருளும். இவ்வாறு இறைவனோடு நாங்கள் ஆகிய வழியால் விண்ணகம் ஆட்சிக்கு கடந்து செல்வோமாக. எதிராக இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம்முடைய அன்பு திருமணமொழியாக நீர் மனித இனங்களின் படைத்தது போல உமது அணிகளால் அவற்றை உறுதிக்கவும் திருமணமானி அவருடைய படைப்புகள் அனைத்து போக்கு பணிபுரிகின்றன. வீட்பாளையம் அனைவரும் ஏற்றவாறு புகழ்கின்றன. உம்முடைய புனிதர்கள் ஒரே இதயத்தோடாய் உம்மை போற்றுகின்றனர். எனவே வாழ்க்கையோடு சேர்ந்து நான் உம்மை கொண்டாடி மகிழ்வுடன் எப்பொழுதும் அறிக்கையை சொல்வதாவது. அவர் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை தசீரர்கள் அழைத்தவர் கூறினார். அனைவரும் உங்களுக்காக கையளிக்கப்படும் இது புதிய இது Pero
விடுதலை உலகத்திலிருந்து பங்குகொள்கிறீர்களே தூய ஆவியாரோடு சேர்ந்து உங்களை தாழ்வாக கொண்டாடுகிறோம். ஆண்டவரே மகிழ்க்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கொள்கிறோம். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ்கராக கேட்ட எல்லா திருநிலையிலும் உமது திரு அவையை நினைவு கொள்ள செய்கிறோம். மேலும் உறவினர் சகோதர சகோதரிகள் இறந்த உமது திருப்பணியும் ஏற்றுகிறோம். எங்கள் அனைவரையும் இறக்கமாகிறோம். கடவுளின் நன்மை தாய் எங்கள் தாயின் பாதுகாப்பை காணப்படுகிறார். அவருடைய கடவுளான பிள்ளை செய்யும் புனித திருத்தூதர்கள் இவருடைய உகந்தவராய் இருந்தோம். ஆகிய புனித அனைவருடன் நாங்கள் நினைவாழ்வில் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்து வரவழைக்கிறோம். இவர் வழியாக இவரோடு இறைவனை விளையாட்டு பேசுகிறோம். துணிந்து சொல்வோம்.
நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் புனிதமிக்க உடல் ஆரோக்கியத்தால் எங்களுக்கு உணவு அளிப்பது போல எங்களை அவருடைய வேலையில் பங்கு பெறச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்பும் உங்களுடைய பாடும் எங்களுடைய நாங்கள் உங்களுடைய நாட்டிலே உங்களுடைய எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களை காப்பாற்றுவதற்கும் உங்களுக்கு வழிகாட்டுவதற்கும் உங்களுக்கு காவலாக உங்களுக்கு வேண்டும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மீது இருப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் ஆசீர் உங்கள் மீது